அனைத்து நண்பர்களுக்கும் வணக்கம். இது நம்முடைய தனுஷ் ஃபேன்ஸ் யூடியூப் சேனல். நான் உங்கள் சதீஷ்குமார். நிறைய பேர் நம்மளுடைய ஃபேஸ்புக் பேஜை இன்னும் லைக்கே பண்ணல. யாரெல்லாம் லைக் பண்ணலையோ அவங்க எல்லாருமே இந்த வீடியோக்கு டிஸ்கிரிப்ஷன் லிங்க் கொடுத்துருக்கேன். கிளிக் பண்ணி எல்லாருமே போய்ட்டு நம்மளுடைய தனுஷ் ஃபேன்ஸ் ஃபேஸ்புக் பேஜை லைக் பண்ணி ஃபாலோ பண்ணி வச்சுங்க. நம்ம தனுஷ்னா பல திறமைகளை கொண்டவர், அது எல்லாருக்குமே தெரியும். அவருடைய எல்லா திறமைகளையும் அவர் சாதிச்சுட்டு தான் இருக்கார். ஏற்கனவே நம்ம தனுஷ் அண்ணா டைரக்ஷனில் முதல் படமாக வெளியான படம் பவர் பாண்டி. இந்த படம் எல்லாருக்கிட்டையும் பெரிய பேரை வாங்கி தந்தது. இந்த படத்தின் மூலமாக எல்லாருமே என்ன சொன்னான்னு கேட்டிங்கன்னா, இந்த படத்தை பார்த்தா தனுஷ் இதுதான் முதல் படம் இயக்கிற மாதிரியே தெரில, பல படங்களை வெற்றிகரமாக இயக்கிட்டு இந்த படத்தை இயக்கின மாதிரி தெரியுது, அந்தளவுக்கு இந்த படம் சூப்பராக இருக்குது அப்படின்னு எல்லாருமே பாராட்டியிருந்தாங்க. சூப்பர் ஸ்டார் கூட பாராட்டியிருந்தார். இதை தொடர்ந்து நிறைய பேர் என்ன சொன்னான்னு கேட்டிங்கன்னா, இன்னும் நிறைய படங்கள் தனுஷ் டைரக்ட் பண்ணணும், இதுக்கு நாங்கள் எல்லாமே காத்துட்ருக்கோம் அப்படின்னு சொல்லிட்டு இருந்தாங்க. அதே போல் பார்த்தீங்கன்னா அடுத்த படம் பிரம்மாண்டமாக உருவாக இருந்தது. இந்த படத்தை தேனாண்டா ஃபிலிம்ஸ் தான் ப்ரொடியூஸ் பண்ணுறாங்க. இந்த படம் ஷூட்டிங் ஸ்டார்ட் ஆக போகுது அப்படின்னு சொல்லிட்டு இருந்தாங்க. இந்த படத்தில் நாகார்ஜுனாலாம் நிறைய பேர் நடிக்கிறாங்க. ஆனால் இந்த படம் இப்போ நிறுத்தி வைக்கப்பட்டிருக்கு. இதுக்கான என்ன காரணம்னு கேட்டிங்கன்னா, நம்ம தனுஷனா பார்த்தீங்கன்னா அடுத்து வெற்றிமாறன் கூட நடிக்கிற படம் தான் அசுரன். இந்த படத்தோடைய படப்பிடிப்பு ஸ்டார்ட் ஆகிறதுனால இந்த படம் முடிஞ்ச பிறகு தான் அந்த படத்துக்கு போவார்னு இப்போ சொல்லிட்டு இருக்காங்க. அப்படி இல்லாட்டி இந்த படம் முடிஞ்சிட்ட பிறகு இன்னும் துரை செந்தில்குமார் கூட ஒரு படம் இருக்குது. இந்த மாதிரி தொடர்ந்து படங்களை நடித்து கொடுத்து தான் அடுத்து அந்த படத்துக்கு போவார்னு இப்போ சொல்லிட்டு இருக்காங்க. வெற்றிமாறன் கூட மீண்டும் தனுஷனா இணைஞ்சிருக்காரு. இவர் ஏற்கனவே இணைஞ்சு கொடுத்த படங்கள் எல்லாமே மிகப்பட்ட ஆச்சு. இதை பற்றி எல்லாருமே பேசிகிட்டு இருக்காங்க. 2018 பார்த்தீங்கன்னா வடச்சென்னை என்ற படம் ரிலீஸ் ஆச்சு. இந்த படத்தை பார்த்தவங்க எல்லாருமே எப்போ வடச்சென்னை பார்ட் 2 பார்ட் 3 வரும் அப்படின்னு சொல்லிட்டு எல்லாருமே வெயிட்டிங்கில் காத்துட்டு இருக்காங்க. இந்த நிலையில் பார்த்தீங்கன்னா அசுரன்ற படத்தில் நம்ம தனுஷனா வெற்றிமாறன் இயக்கத்தில் நடிக்கிருக்காரு. ஃபஸ்ட்டு ரசிகர்கள் என்ன சொன்னாங்கன்னா, இது வடச்சென்னை 2 இருக்கும்னு எதிர்பார்த்தாங்க. ஆனால் இது வடச்சென்னை 2 இல்லை, இது வேற ஒரு கதை அப்படின்னு வெற்றிமாறன் சொன்னார். இந்த படத்துக்கு ஜிவி பிரகாஷ் தான் இசையமைக்கிறாருன்னு ஏற்கனவே நியூஸ் வந்தது. இதே போல் பார்த்தீங்கன்னா இந்த படத்தில் நம்ம தனுஷ் கூட ஹீரோயின் நடிக்க போகிறாங்க, மஞ்சு வாரியார், அவங்க தான் நடிக்க போகிறாங்க. அசுரனுடைய போஸ்டரையும் பார்த்தீங்கன்னா தெரியும், நம்ம தனுஷனா வித்தியாசமான கெட்டப்பில் இருப்பார். இந்த மஞ்சு வாரியார் மலையாளத்தை சேர்ந்தவங்க. இவங்க தனுஷனாவோட 5 வயசு பெரியவங்க. இந்த படத்தின் மூலமாக இவங்க திருமணமாகி குழந்தை பெற்றாலும் முன்னணி ஹீரோக்கள் கூட நடிக்க முடியும் அப்படின்ற ஒரு நம்பிக்கையை எல்லா நடிகைகளுக்கும் வளர்த்துருக்காங்க. நம்ம தனுஷனா எந்த படம் நடித்தாலும் அந்த படத்துடைய கேரக்டராகவே முழுசாக மாறிடுவார். இது நம்ம எல்லாருக்குமே தெரியும். இந்த விஷயத்தில் பார்த்தீங்கன்னா மஞ்சு வாரியரும் அதே போல் தான், நம்ம தனுஷனா மாதிரியே தான். நடிப்பில் பார்த்தீங்கன்னா நடிப்பு ராட்சசின்னு ஒரு பேரே எடுத்திருக்காங்க. அந்த அளவுக்கு அசத்தலாம் நடிப்பாங்க இவங்க. இதனால் அசுரன் படத்தில் தனுஷனாக்கும் மஞ்சு வாரியருக்கும் இடையே கடுமையான போட்டி இருக்கும் நடிப்பில் அப்படின்னு எதிர்பார்க்குறாங்க. தனுஷனாவோட படங்கள் ரிலீஸ் ஆனாலே தனுஷனாவுடைய நடிப்பு பெருசாக பேசப்படும். ஆனால் அசுரன் படம் ரிலீஸ் ஆனால் கண்டிப்பாக மஞ்சு வாரியருடைய நடிப்பும் பேசப்படும் அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க. அசுரன் படம் மூலமாக கோலிவுட்டுக்கு வராங்க மஞ்சு வாரியார். நம்ம தனுஷனா கூட சேர்ந்து நடிப்பதில் ரொம்ப மகிழ்ச்சியாக இருக்குன்னு அவங்க தெரிவிச்சிருக்காங்க. ஏற்கனவே மஞ்சு வாரியாருடைய கம்பேக் படம் தான் ஹவ் ஓல்ட் ஆர் யூ படம். இந்த படம் தான் தமிழில் ஜோதிகா நடித்து 36 வயது நிலை படம் என்பது குறிப்பிடத்தக்கது. இந்த மாதிரி நிறைய நியூஸ் நீங்கள் தெரிஞ்சு நினச்சிங்கன்னா மறக்காம நம்மளுடைய இந்த யூடியூப் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பக்கத்தில் கூடிய பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு மறக்காமல் ஷேர் பண்ணுங்கள். இன்னும் யாரெல்லாம் நம்மளுடைய ஃபேஸ்புக் பேஜை லைக் பண்ணலையோ அவங்க எல்லாருக்குமே இந்த வீடியோக்கு டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் கொடுத்துருக்கேன். கிளிக் பண்ணி எல்லாருமே லைக் பண்ணி ஃபாலோ பண்ணி வச்சுங்க. டிக்டாக் ஷேரிட் மாதிரியான ஒரு புது ஆப். இந்த ஆப்பை நீங்கள் இன்ஸ்டால் பண்ண உடனே அவங்க உங்களுக்கு 50 ரூபா கொடுப்பாங்க. இதில் கூடிய வீடியோஸை நீங்கள் வாட்ஸ்அப்பில் ஷேர் பண்ணிங்கன்னா அதுவும் உங்களுக்கு காசு கொடுப்பாங்க. நீங்கள் இந்த ஆப்பில் வீடியோஸ் அப்லோட் பண்ணாலும் உங்களுக்கு காசு கொடுப்பாங்க. நம்புறவங்க மட்டும் இந்த ஆப் இன்ஸ்டால் பண்ணுங்கள். இந்த ஆப்புடைய லிங்க் இந்த வீடியோ கீழே டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன். கிளிக் பண்ணி இன்ஸ்டால் பண்ணிக்கங்க.